நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 37-40 வருஷம் இந்த களத்தில் இருக்கிறேன். சாதி அடிப்படையில் எந்த அதிகாரியும் போய் நான் அணுகினது கிடையாது. எந்த அதிகாரி எந்த சாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. சொல்லப்போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்ட மேடையிலே நான் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவர்களை நம்பித்தான் நான் இந்த களத்தில் இருக்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்பி நான் இந்த களத்தில் நிற்கவில்லை அப்படின்னு பல மேடைகளில் பேசுகிறேன். இன்றைக்கும் கட்சி நடத்துவதற்கு சாதாரண தொண்டர்கள் உழைக்கிறவர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க யாரும் எனக்கு வந்து உதவலை. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்லலை, எனக்கு ஏதும் திங்க் டேங்க்லாம் கிடையாது. இந்த சிந்தனையாளர்கள் மன்றம் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே போய் அந்தந்த சாதி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அவருக்கு பின்னால் இருப்பாங்க. அவருக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் என் பின்னால் யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்துருக்கீங்களா? நான் அணுகும் அவங்கள தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது. அப்படி அவங்கள நம்பி நாம் இருந்ததில்லை. யார்கிட்டையும் நான் போய் ஆலோசனை கேட்டதும் இல்லை. கேட்டதில்லை என்னென்னா எனக்கு அது தேவைப்படலை. அப்படிலாம் எனக்கு எந்த ஆம்பிஷனும் பெருசாக கிடையாது. நான் ஜனங்களுக்காக கிடக்கிறேன், ஜனங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்காக நான் போராடுறேன், அவ்வளோதான். பெரிய கால்குலேஷன் கிடையாது எனக்கு, பெரிய கணக்கு தொலைநோக்கு திட்டம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பல பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் முதல்வராக ஆசைப்படலையான்னு. 20 வருஷமா 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆனந்த விடலில் ஒரு பேட்டி, எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. அதை கேட்டாங்க. இது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு செய்தி. நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, மக்களாக பார்த்து திருமாவளவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று தீர்மானிக்கிற காலம் வரும். அதுவரையில் உழைப்பது மட்டும்தான் என் வேலை, பாடுபடுவது மட்டும்தான் என் வேலை. நானே என்னை வந்து ஒரு பிராண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆளை பிடிச்சி எனக்கு ஏதாவது இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பேசணும், எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ சும்மா அப்படியே தூக்க கலையில் உட்காந்துருந்தேன், டக்குனு எழுச்சி வந்து பேசுகிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியாது, அவங்க பேசுறதை வச்சு பேசுகிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரல. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கப்படுவது, திருமாவளவன் குறிவைக்கப்படுவது ஒரு உள்நோக்கம் கொண்ட செயல். தமிழக அரசியலில் இவர்கள் தொடர்ந்து பேசுபடு பொருளாக இருக்கிறார்கள் அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள். உடனே வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். அதைத்தான் எங்கள் தம்பியை சொன்னாங்க. தோழர்களே, கேள்வி கேட்குறவங்க இப்போ ஒருத்தர் பார்த்து என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு விஜய் அவர்கள் வந்து விமர்சிச்சிங்களே, அப்புறம் எப்படி அவரோட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதே கேள்வி இப்படி திருப்பி கேட்கலாம்ல, உங்களை திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னார், அப்புறம் எப்படி நீங்கள் அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு ஏன் யாரும் ஒருத்தர் கூட விஜய்கிட்ட கேட்கல? கேட்கணுமா இல்லையா? இதுதானே நியாயம், இதுதானே ஜனநாயகம். திரு விஜய் அவர்களை உங்களை அவ்வளோ கடுமையாக திருமாவளவன் விமர்சித்தார், ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னார், அவர்கிட்ட நீங்கள் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுருக்கோம். கேட்க மாட்டாங்க. திமுகவோடு நட்பு தொடர்வதுன்னு சொல்லிட்டோம். அந்த மே 10, 11, 12 அந்த காலகட்டத்தில் நாம் ஆதரவு தெரிவித்த நேரத்தில், அப்புறம் அமைச்சரவை சேர்ந்த நேரத்தில் மே 21க்கு பிறகு பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம்? இப்போ நான் கேட்குறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னார், அவரையே நீங்கள் போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அல்லது நீங்கள் தீய சக்தின்னு சொன்னீங்க, அவரை எதிர்த்து தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை போய் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? கேட்பாங்களா? திருமாவளவன்கிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து கேட்பாங்க. இது என்ன முழுமையாக எதுவும் பார்க்காம இவங்க பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி மட்டும். இப்போ நான் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன், இவங்க இப்போ டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க புரிதல் என்னவோ அந்த புரிதலேருந்து டைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, ஓ இப்படி சொன்னாரா, உடனே வந்து விஜய்க்கு எதிராக திருமாவளவன் கருத்து, ஸ்டாலினுக்கு எதிராக திருமாவளவன் கருத்து, எதையாவது ஒரு கார்டு போட்டு பரபரப்பை உண்டு பண்ணுவாங்க. அப்போ ஏன் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்கல நீங்கள்? திருமாவளவன் கேட்டார். இது எப்படி குழப்பி விடலாம், குழப்பி விட்டுட்டு திருமாவளவன் குழப்புகிறாருமா.